எல்லாருக்கும் வணக்கங்க. ஆ, கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடலை. ஆனால் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும். ஆ, இந்த இந்த பாரம்பரிய அரிசியின் பதிவுகளை பார்த்துட்டு 2-3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஆம், அது மேன்மேலும் எனக்கு ஊக்கப்படுத்துச்சு. சரி, நிறைய பாரம்பரிய அரிசிகளை பற்றி நம்ம போடலாம் அப்படின்ட்டு. இனிமேலாச்சும் நம்ம அந்த வெள்ளை அரிசியை அவாய்ட் பண்ணிட்டு பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம உணவு முறையில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாரம்பரிய அரிசி வகைகளில் நம்ம பார்க்க போறது குள்ளக்கர் அரிசியை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? குள்ளக்கர் அரிசி குள்ளக்கர் அரிசியோட அரிசினா அதில் உள்ள நன்மைகள், நம்ம அது சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி குள்ளக்கர் அரிசியை பற்றி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? குள்ளக்கர் அரிசி பாரம்பரிய அரிசியில் ஒன்று குள்ளக்கர் அரிசி. ஓகேங்களா? இதோட வைக்கோல் ரொம்ப திடமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானதாங்க இந்த குள்ளக்கர் அரிசியோட வைக்கோல். இந்த குள்ளக்கர் அரிசியோட வைக்கோலை வச்சு, ஓகேங்களா, குள்ளக்கர் அரிசியோட வைக்கோலை வச்சு கூரைகள் பின்னுவாங்களாம். ஓகேங்களா? நிறைய பேர் கூரைகள் பின்னுவாங்க. மேபி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, குள்ளக்கர் அரிசியோட வைக்கோலை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அது எப்படி இருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா. நான் பார்த்தது கிடையாது. சரிங்களா? அப்புறமா இது வளரத்துக்கு குறுகிய காலம் தான் தேவைப்படுது. ரொம்ப அதிகமான காலம்லாம் தேவைப்படல. குள்ளக்கரை அந்த வைக்கோல், அந்த குள்ளக்கரை நெல்லை வளர்க்கறதுக்கு குறுகிய காலமே தேவைப்படுதாங்க. இந்த நெல் வகைகள் அவ்வளவா பூச்சி தொல்லையே அவ்வளவா இருக்காதான். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குள்ளக்கர் அந்த நெல்லை விதைச்சிட்டு பூச்சி அண்டாம இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து அந்த மருந்துன்னு போடுவாங்க. சில பேர் இயற்கை உரங்கள் போடுவாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் தேவைப்படாதான். குறுகிய காலத்தில் வளரக்கூடியது. இதுக்கு பூச்சி தொல்லையே கிடையாது. இதோட கூரையை வச்சு சாரி இதோட நெல்லை வச்சு கூரை பின்னலாம். இதோட நெல் அது வைக்கோலை வச்சு கூரை பின்னலாம். ஸோ இது எவ்வளோ உதவிகள் பண்ண அதோட நெல், அதாவது அதோட காய்ந்த வைக்கல்னு சொல்லப்படுற அதுல இருந்து இத நெல் வரைக்கும் உதவி பண்ணுது. பாத்தீங்களா மக்களுக்காக? சரி, இப்போ இந்த குள்ளக்கர் அரிசி என்னென்ன, இதை சாப்பிட்டா, குள்ளக்கர் அரிசி சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? குள்ளக்கர் அரிசி சாப்பிட்டா இத பார்த்தா உங்களுக்கே தெரியும். இதை சாப்பிட்டா என்ன, எதை தடுக்கலாம் அப்படின்ட்டு. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது குள்ளக்கர் அரிசி. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது குள்ளக்கர் அரிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இத பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? பெரும்பாலான வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன், பாரம்பரிய அரிசி சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி வராது. ஓகேங்களா? சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா கட்டுப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட அது சர்க்கரை வியாதி வந்தால் எதனால அவதிப்படுறாங்க? கிட்னி டேமேஜ் ஆகும். சில பேருக்கு கால்களில் புண்ணு மாதிரி வரும், ஹார்ட் அட்டாக் வரும், நிறைய இருக்குது. அதனால பெரும்பாலும் நம்ம ஒரு 30 வயசை தாண்டிட்டாலே நம்ம ஒரு டயட் ஃபுட்டை தான் சாப்பிடணும். ஓகேங்களா? 3 வேளையும் மாவு சத்து எடுத்துக்க கூடாது. ஸோ அது வேற டிபார்ட்மெண்ட், அது அப்புறமா பேசலாம். ஓகேங்களா? ஸோ குள்ளக்கர் அரிசியை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. நான் நிறைய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன குடவாழை, கருங்குருவை, பூங்கார் அரிசி, நான் எல்லா அரிசிலையும் சொல்லிட்டு இருக்கிறது, எல்லா அரிசிலையும் இருக்கிறது ஒன்று, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இருக்கு இருக்கு. இது 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 இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னால என்ன நோயை
ஒரு பெரும் நோயை வரதுக்கு தடுக்கும். அது என்னன்னு நீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? நான் நோட்டீஸ் பண்றேன். ஒவ்வொரு அரிசியை பத்தியும் நம்ம குறிப்பெடுக்கும் போது பார்க்கும்போது எல்லா அரிசிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அப்போ இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட அம்மா தலைமுறையிலையும் என்னோட அம்மா மாமியார் தலைமுறையிலையும் வந்துட்டு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் இங்க இல்ல, அவங்க பார்த்ததில்ல. நாங்க மேபி அது வந்து பெரும்பாலான ஊர்கள்ல இருந்திருக்கலாம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனா இவங்க பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேபி இருந்திருக்கலாம், அப்பயும் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அது எங்க பாக்கியம். இப்பயாச்சும் எங்களுக்கு தெரிஞ்சதே, இந்த வயசுலயாவது எங்களுக்கு தெரிஞ்சதே. மேபி என்னோட குழந்தைகளுக்கு எல்லாமே, என்னோட குழந்தைங்களுக்கு அவங்க பார்த்தீங்களா எவ்வளோ பாக்கியமும் புண்ணியம் செஞ்சவங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்டு வளர்றாங்க. ஆனா எனக்கு பரவாயில்ல, இந்த வயசுலயாவது எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியம் வந்து என்னோட நிறுத்திடக்கூடாது, என் குடும்பத்தோட நிறுத்திடக்கூடாது. அது உங்க குடும்பத்திலையும் தொடரணும். ஓகேங்களா? இந்த உலகத்துல இருக்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாரம்பரிய அரிசியை பற்றி தெரியணும். தயவு செஞ்சு இந்த இந்த பாரம்பரிய அரிசி நீங்க ஏன் வீடியோ பாக்குறீங்கன்னா கூட தேவையில்லை, ஏன் வீடியோ ஷேர் பண்ணணும் கூட தேவையில்லை. எந்த வீடியோ பாரம்பரிய அரிசின்னு நீங்க பாக்குறீங்களோ அந்த வீடியோலாம் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க. நம்மளோட பாரம்பரிய அரிசியை நம்ம தான் மேல கொண்டு வரணும், நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம தான் மேல கொண்டு வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்டை நிறைந்தது, அதை தொடர்ந்து கெட்ட கொழுப்புகளை போக்கக்கூடியது. ஓகேங்களா? கெட்ட கொழுப்புகளை போக்கக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க, சும்மா நம்ம அழகா எங்க ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டால் பொம்மை எடுத்து வச்சிருக்கேன். டால் பொம்மை வைக்கிறதே நமக்கு சேஃப். யாரோட பொம்மை பேரும் யாரோட ஃபேஸும் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம டால் ஃபேஸே வச்சுக்கலாமே. ஓகே, நம்ம இந்த குள்ளக்கர் அரிசி நீரை வடிக்கிறீங்க இல்லையா, அந்த வடிச்ச நீரை குடிச்சாலே நமக்கு ஸ்கின் பளபளப்பாயி அழகா இருக்குமா. அப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ராஜாங்க காலத்துல தான் வந்துட்டு இந்த அரிசி நீர், பூங்காறு, கருங்குருவை, அப்புறமா கவுனி அரிசியெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ சத்தாவும் எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் எவ்வளோ அழகாவும் இருந்திருப்பாங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட், உடல் ரொம்ப பருமனா இருக்கும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப நிறைய பேர் வருத்தப்படுவோம். ஓகேங்களா? உடல் பருமனா இருக்கிறது, அதை குறைக்கணும்னா கரெக்டான டயட் எடுத்துக்கணும். டயட் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ராப்பராக ஜிம் போய் ட்ரெயினர் வச்சோ ஏதோ ஜிம் பண்ணணும். அதை பண்ணிட்டு நீங்கள் குள்ளக்கர் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் அவ்வளவா எடை கூடாது. ஓகேங்களா? ஸோ உடல் பருமனை இருக்கும் பெண்களுக்கும் நிறைய பேர், பெண்கள் மட்டும் இல்லை, உடல் பருமன் யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே உடல் மெலிந்து அழகாக காணப்படுவீர்கள். ஓகேங்களா? இதுல மட்டும் ஜிங்க், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் இப்போதான் சொன்னேன் இருக்கிறதால கொழுப்பு குறைந்து உடல் பருமன் சீரா செய்கிறது. ஓகேங்களா? கடைசி, நம்மளுக்கு ஏதாவது நர்வஸ் டிசார்டர்ஸ் இருந்தால், நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளது இந்த குள்ளக்கர் அரிசி சாப்பிட்டால். மேலும் நரம்புகளுக்கு வலு சேர்க்கிறது. நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஓகேங்களா? ஸோ குள்ளக்கர் அரிசியை சாப்பிட்டு இவ்வளோ ஆரோக்கியத்தையும் நீங்க பெறணும். ஓகேங்களா? சரி, நான் கடைசியா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நிறைய பேர் வந்து இவ்வளோ அரிசியை பத்தி நான் போடுறேன். நிறைய பேருக்கு இந்த அரிசியோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும். பாரம்பரிய அரிசி வகைகள்ல அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணுமோ அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு போடுங்க. ஓகேங்களா? அந்த அரிசியை பத்தி நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி நான் போடுறேன். ஓகேங்களா? நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு. நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நேயர் விருப்பமா நான் வந்து அதை போடுறேன். ஓகேங்களா?
மேலும் வந்துட்டு இந்த இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ நேரம் 9-10 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன சரியாப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நேயர்களாகிய உங்களுக்கு பாரம்பரிய அரிசி எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமா. நேயர்கள் நீங்க பாக்குறீங்கன்னா, சவுத் சைடு இருக்கிற பீப்புள்ஸ்லாம் பாக்குறீங்கன்னா, நிறைய பாரம்பரிய அரிசி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஒவ்வொன்றா நான் வீடியோ போடுறேன். பாரம்பரிய அரிசியை பத்தி நிறைய பேரு பல இடங்கள்ல நான் பேச்சு கொடுக்கும்போது பாரம்பரிய அரிசியா அப்படின்னா என்ன? ஓ இப்படி ஒரு அரிசி இருக்கா? குள்ளக்காரன்னு ஒண்ணு இருக்கா? பூங்கார்னு ஒண்ணு இருக்கா? கவுனி அரிசி கொஞ்சம் பிரபலம் ஆயிருச்சு. கருங்குருவன் ஒண்ணு இருக்கா? கருடன் சம்பான்னு இருக்கா? மூங்கில் அரிசின்னு இருக்கா? அப்படின்லாம் அப்படியான்னு கேக்குறாங்க. அப்படியான்னு கேட்கும்போது நமக்கு மனசு வலிக்கதான் செய்யுது. சரிங்களா? இனிமே நம்ம பாரம்பரியத்தை நம்ம மேல கொண்டு வருவோம். சரிங்களா? பாரம்பரியத்தை மேல கொண்டு வரதுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க. 300-400 பேர் 300-500 பேர்கிட்ட பாக்குறீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப உற்சாகமா இருக்கும். ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்துட்டு நேயர்களுக்கு விருப்பமான இன்னொன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து உணவு சம்பந்தப்பட்ட வரலாறு தெரியணும்னா, அதாவது உணவு இந்த இட்லி சாப்பிடுறோமா அதோட வரலாறு, பிரியாணி வரலாறு, உணவு சம்பந்தப்பட்டமான வரலாறுகள் உங்களுக்கு தெரியும்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்க. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் 12 நிமிஷம் என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.